பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தேவட வார்த்தை பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் எதை செய்தாலும் அதை தடை செய்யும்படி ஒரு பொல்லாத மனிதர்கள் கண்டிப்பாக எழும்பி இருக்கக்கூடும். ஒரு வேலை, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம், நீங்கள் வசிக்கிற இடம் இருக்கலாம். எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் உங்களை ஓட்டத்தை தடை செய்யும்படி, உங்களுடைய காரியங்களை தடை செய்யும்படி பொல்லாத மனிதர்கள் பொல்லாத காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்யறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில் நாம் காப்பாற்றப்பட முடியுமா? அந்த தீமையிலேருந்து நம்மை விடுவிக்க யாராவது உண்டா? நீங்கள் யோசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கண்டிப்பாக உண்டு. யார் அவர்? அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்கிறார் உங்களை பார்த்து? எல்லா தீமையிலேருந்தும் நான் உங்களை விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உங்கள் கூட இருக்கக்குள்ள நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ஏன் கலங்குறீங்க? பொல்லாத மனிதர்கள் பொல்லாங்கான காரியங்களை செய்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் உங்களை காப்பாற்றுகிறவரோ ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களை எல்லா தீமையிலேருந்தும் விலக்கி பாதுகாப்பார். பாருங்க, உங்கள் பாதம் கூட கல்லில் இடராதபடிக்கு உங்களை பாதுகாப்பாராம். எப்படி பாதுகாப்பார்? நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை அவர்கள் கைகள் எல்லாம் ஏந்தி கொண்டு போகும்படி செய்வாராம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லைங்களா? இப்படியாப்பட்ட ஒரு வல்லமுள்ள ஆண்டவரை நீங்கள் வைத்து கொண்டு இருக்கக்குள்ளும் ஏன் கலங்குறீங்க? ஏன் துக்கப்படுறீங்க? பொல்லாங்க சுற்றிலும் பொல்லாங்கா இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்து ரட்சிப்பார். ஓகேங்களா? ஸோ ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே எல்லா தீமையிலேருந்து விலக்கி பாதுகாத்து இரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு பாதுகாப்பின் கரம் அவர்கள் மேலே தங்கி இறக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் தங்கி இறக்கட்டும். நீரே அவர்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். Praise the Lord. God bless you.